மீண்டும் ஒரு எலெக்ஷன் வருமா? பெட்ரோல் டீசல் விலை அதிகபட்சமாக எந்த அளவுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுது. இப்போ அரசியல் களம் ரொம்ப ஒரு பரபரப்பான சூழலில் இங்கே நிலவிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு முக்கிய மந்திரிக்கு பிரச்சனையாகவும் உயிருக்கும் ஆபத்தும். ரொம்ப ஹை அஃபிஷியல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவர்மெண்ட்ல வேலை செய்கிறவங்க ஹை அஃபிஷியல்களாம் அரெஸ்ட் ஆக போகிறாங்க. ஒரு முக்கிய நடிகர் ஹாலிவுட்டாக இருக்கலாம், மிகப்பெரிய நடிகர் அவர் மருத்துவத்துக்கு போவார். ஒரு முக்கிய தலைநகரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நடுக்கடலில் 2 கடல் ஜாயின் ஒரு இடத்துல கற்குவிக்காது. ஒரு இளைய நடிகரோட பேச்சு நாடு முழுதும் கேட்கும். பெரிய பிரச்சனையை உருவாக்கப்படும். ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய கம்பெனி ஷேர்ஸ், இப்போ டாட்டாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ், அம்பானி கம்பெனி, இந்த ஷேர் மார்க்கெட் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்த போது. பெரிய பணம் பற்றாக்குறை வரப்போகுது. சூரிய ஒளி இன்னும் வெப்பம் அதிகரிக்குது. இன்னும் வெப்பம் அதிகரிக்கிறதுனால பெரிய குழப்பத்தை ஏற்படும். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், திருமணம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபாடாக இல்லாமல் இருக்காங்க. மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கேள்விகள், உலக நடப்புகள், நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றா ஐயா துல்லியமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த ஜூலை மாதோட தொடக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த மிட் ஆஃப் மந்த்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, பொருளாதார நிலை எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் உலக அளவில் எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது, அப்புறம் இந்த சூப்பர் எல்னினோ, இந்த வெயில் தாக்கங்கள் எப்படி இருக்க போகுது, எப்படிலாம் நம்ம பாதுகாத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள், விவசாயம், அதுக்கப்புறம் தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் அரசியல் நிலவரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மெட்ரோபி நேயர்களும் கோடான கொரியர்ஸ்லாம் இன்னைக்கு அகஸ்ட் என்ன சொல்கிறார் சார்? நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே இதுவாக இருக்குது. நீங்கள் மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், பஞ்சமும் இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ சினாரியோ அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வாரம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கு? ஒரு முக்கிய தலைநகரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது, ஒரு இடத்துல வெடிக்க போது, அதில் சில மக்கள் இதுவாக ஒரு முக்கிய தலைநகரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ட்ரெயின் நின்று இன்சிடென்ட் ஆகும். அது நிற்கிற டைமில் இன்சிடென்ட் ஆகும். அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு நடுவமானம் கொஞ்சம் கோளாறாகி இறங்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஒயிட் கண்ட்ரிஸ், இல்லைனா லண்டன், இல்லைனா யூரோப், அந்த கண்ட்ரியில் இல்லைனா அது சார்ந்த நெய்பர் கண்ட்ரியில் பற்றிக்க போகுது. அது இல்லாமல் ஒரு இடத்துல இந்த வெயில் தாக்கத்தினால மக்கள் இதுவாகிடுவாங்க. வெயிலோட வழியில் ஒரு இடம் பற்றிக்க போகுது. அந்த பற்றிக்கக்கூடிய நிலைமை பெரிய பிரச்சனையை உருவாக்கப்படும். ஒன்று எரிமலையாக இருக்கணும், இல்லைன்னா விஷவாயு. அது எரிமலையை அது விஷவாயு காக்கக்கூடிய நிலைமை வரும். அதில் நிறைய பேர் இதுவாகக்கூடிய நிலைமை இருக்கிறத பார்க்க போகிறோம். நடுக்கடலில் 2 கடல் ஜாயின் ஒரு இடத்துல எர்த்குயிக் வருது. இந்த எர்த்குயிக் சென்னையில் சின்ன ஆட்டமும், நார்த்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளமும், அதே நேரத்தில் 2 முஸ்லீம் கண்ட்ரிலும் வரும். முக்கியமாக இந்தோனேஷியா, தாய்லாந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தாய்லாண்டில் இந்த வாட்டி ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமெடியாவோட தண்ணீர் அங்கே வரப்போது அந்த கரையை உடைச்சிக்கும். ஒரு முக்கிய நடிகர் ஹாலிவுட்டாக இருக்கலாம், மிகப்பெரிய நடிகர் அவர் மருத்துவத்துக்கு போவார். ஒரு இளைய நடிகரோட பேச்சு நாடு முழுதும் கேட்கும். சில வெள்ளி தங்கம் ஏறும் போல திரும்ப குறைஞ்சிரும். திரும்ப குறைஞ்சி அதுக்குள்ள வழி வரும்.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஷேர் மார்க்கெட் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்த போது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெரிய செக்டார்லாம் குறைய போகுது. சடனாக பார்த்தீங்கன்னா டீசல், எண்ணெய், பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுது. சடனாக ஒரு தட்டுப்பாடு வரதை நம்ம பார்க்க போகிறோம். விவசாயிகள் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடக்க போகுது. நார்த்தில் வந்து கவர்மெண்ட் சர்வன் இல்லைன்னா கல்வித்துறை சார்ந்தவங்க ஒரு பெரிய போர்க்கொடி தூக்க போகிறாங்க. அங்கே ஒரு பிரச்சனை நடக்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஹை அஃபிஷியல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க ஹை அஃபிஷியல்களாம் அரெஸ்ட் ஆக போகிறாங்க. ஒரு 4-5 பேர் தொடர்ச்சியாக மாட்டிப்பாங்க. ஒரு முக்கிய மந்திரிக்கு பிரச்சனையாகவும் உயிருக்கும் ஆபத்து வரும். வெளிநாட்டில் முக்கிய மந்திரி அவர் ஷூட்டிங் ஆக போது 2 இடத்துல நடக்கும். ஒரு இடத்துல பிரச்சனையாகவும் ஒரு இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போது அது பார்க்க போகிறோம். 2 எண்ணெய் கிணறு பற்றிக்கும். ஒரு முக்கிய கப்பல் நடுக்கடலில் தள்ளாடி என்ன விநியோகம் நடக்க போகுது. ஒயிட் கண்ட்ரி, அதாவது நார்த் அண்ட் வெஸ்ட் கண்ட்ரி எல்லாமே ரொம்ப ப்ராப்ளம் ஆக போகுது. நிறைய ப்ராப்ளங்கள், நிறைய எக்கனாமிக் அடிப்படும், நிறைய பேங்க் பிரச்சனைகள் ஏற்படும். பேங்க்ல கணக்கு விகித வழியிலே வந்து டாக்ஸ் வரப்போகுது. பெரிய பணம் பற்றாக்குறை வரப்போகுது. பேங்க்ல கணக்குகள் வழியா சீரமைப்பு வரும். ஒரு கொள்ளையர்கள் முயற்சியில் கப்பல் ஒன்று இதுவாக போகுது. நடுத்தர மக்கள், கீழ்தார வசிக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளங்கள் ஏற்படுவது. இவங்களை கவனிக்கிறதுக்கு வழி பண்ணணும். அதுக்கான செயல்முறைகள் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. சூரிய ஒளி இன்னும் வெப்பம் அதிகரிக்குது. இன்னும் வெப்பம் அதிகரிக்கிறதுனால பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு பெரிய நாடு, ஒரு பெரிய வர்த்தகத்தை இருக்கக்கூடிய நாடே கடன் வாங்கும். அது வரப்போகுது. மிகப்பெரிய பணக்காரோட புள்ளியல் பட்டியல் சரியும். சடனா இந்தியனோட வழியும் மாறும். அது வளர்றதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வாரம் நான் படிக்கிறேன். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த பொருளாதாரத்தில் வந்து சார், இப்போ வந்து கோல்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் டவுன்ஃபாலில் வந்தது கரெக்டாக. இப்போ 1 லட்ச ரூபா நியர் தொட்டுருச்சு. இப்போ மறுபடியும் அகைன் வந்து சின்னதாக ஒரு ஹப் ரைஸ் ஆகிருக்கு. சில்வரும் ஒரு சின்ன ஒரு ஏற்றம் இருக்குது. இது எந்த அளவுக்கு இறங்குற நிலைமையில் தான் இருக்குது. இறங்குற நிலைமை தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆகஸ்ட் வரையுமே கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சில்வர் வந்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஏறும்னா எந்த அளவுக்கு ஏறும்? நல்லபடியாக ஏறும். நல்ல வழியாக தான் கிடைக்கும். ஆனால் ஆகஸ்ட் வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் இப்போ எதுவும் வேணாம். ரொம்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கேம் விளையாடுறதுலாம் வேணாம். சரிப்பட்டு வராது.
ஓகே சார், சூப்பர். அதே மாதிரி சார் இந்த காப்பர் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்போ எவ்வளோ நாள்? இந்த செப்டம்பர் ஜம்ப்பு பிப்ரவரியில் வந்துடும். இது கூட ரொம்ப ஸ்டாக் பண்ணோம்னா குறைச்சிருங்க பண்ணோம் சார். அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி ஒரு சூழல் போயிட்டே இருக்குது. தொடர்ந்து அது வந்து ஒரு டவுன்ஃபாலில் தான் இருக்குது. அது அப்போ 2028 வரைக்கும் எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய கம்பெனி ஷேர்ஸ், இப்போ டாட்டாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸு, அம்பானி கம்பெனி, இந்த மாதிரி பெரிய ஆட்களுடைய கம்பெனி ஷேர்லாம் வந்து இப்போ லைட்டாக வந்து டவுன் ஆகுது. சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து திடீர்னு ஹைக் ஆகுது. இந்த மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஒரு மாற்றங்கள்லாம் இருக்குது சார். இது எப்படி போகும் சார்? இது ஃப்ளெக்சிபிள் இருக்காது, எப்போவுமே ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், மாறி மாறி. ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. இந்த ஜூலை எண்ட் வரைக்குமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து திரும்பி ஷேர்ஸ் நல்லாயிருக்கும். ஆனாலும் இந்த போர் நிறுத்தத்தில் ப்ராப்ளங்கள் உண்டு. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை போயிட்டு சார். அடுத்தது வந்து இந்த இப்போ பெட்ரோல் டீசல் விலை அதிகபட்சமாக வந்து எந்த அளவுக்கு அதனுடைய விலை போகும்? 3 மடங்கு கூட போகலாம். ஆயில் ப்ரைஸ் ஏறப்போகுது. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம நடைமுறையில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வீட்டு சமையல் எண்ணெயும் எப்படி இருக்கும் சார்? அத்தியாவசிய பொருட்கள் ஏறிடும். ஆகஸ்ட் மாதத்துல முன்னே இன்னும் ஏறும் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசான கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு இறங்கலாம் சார்? நம்ம 2 மாதம் எதுவும் வேணாம், அவசரப்படும் எதுவுமே வேண்டாம். சூப்பர் சார். இப்போ அரசியல் களம் ரொம்ப வந்து ஒரு பரபரப்பான சூழலில் வந்து இங்கே நிலவிட்டு தமிழ்நாட்டில். ஸோ நிறைய கட்சியிலேருந்து இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அவங்க இவங்கள குற்றம் சாட்டிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சினாரியோ அப்படியே போயிட்டே இருக்குமா சார்? அக்டோபர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம் சார். அதே மாதிரி இது வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி தான் சார். அரசியல் களத்தில் வந்து அந்த பீரியட்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும், தோற்றுருவாங்க, இல்லை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு அலகேஷன் கொடுப்பாங்க, நீ இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி அசம்பிளில் பேசுவாங்க. இப்போ மக்களுடைய மனப்போக்குவாக இருக்கட்டும், அரசியல்வாதியோட மனப்போக்காக இருக்கட்டும் சார், ரொம்ப இந்த ஜென்சி கிட்ஸ் மாதிரி அவங்களும் மாறிட்டாங்களா சார்? வழி அப்படி இருக்கு, போதான் தெரியும். ஏன்னா இப்போ நான் நிறைய தலைவர்கள் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் சார் என்னோட அனுபவத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன கேஸ்க்கு யாராவது உள்ளே போனால் கூட அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது, இவங்க அவங்கள கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய இது இருக்கும்போது அவங்களே இந்த மனநிலை மாற்றத்தினால இப்படி மாறிட்டாங்களா, இல்லை வெற்றியை வந்து ஏற்றுக்க முடியல, தோல்வியை? இதெல்லாம் மக்கள் பண்ணுறது. ஸோ ஒரு வீடியோ மோகம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்களும் ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க சார். ஸோ நம்ம எந்த கட்சி சார்ந்த ஆளும் இல்லை, ஒரு பொதுவாக ஒரு வெளிப்படையாக உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது இது வெளிப்படையாக தெரியுது சார். இவங்க அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க, இவங்க வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க, ரீல்ஸ் போடுறது. அப்புறம் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப அந்த நாகரிக பேச்சே போயிடுச்சு சார். அதாவது மேடை மதிப்பு கம்மியாகி, மரியாதை கம்மியாகி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இது இப்படியே கடந்து போகுமா? போதான் தெரியும், ஒன்றும் பெருசாகும். அதே மாதிரி சார் இன்னும் ஒரு நேயர் கேட்டிருந்தாரு, இந்த ஆட்சிக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் மீண்டும் இருக்கும், மீண்டும் வந்து ஒரு எலெக்ஷன் வருமா, இடைத்தேர்தல் வந்து முழுமையாக வெற்றி கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். இந்த ஆட்சி ரொம்ப வலுவாக போகும், வழியும் இருக்கு சார். அதே மாதிரி இப்போ மழைக்காலம் வரப்போகுது. இந்த மழைக்காலத்தில் இப்போ நிறைய இடங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு சார். மும்பைலாம் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி கேரளா மலைப்பகுதிகள்லாம் மழை இருக்கும் அப்படின்னீங்க. நேற்று கூட ஒரு வீடியோ கூட வந்திருந்தது, ஹெவி ரெயின்னால கிணறு வந்து அப்படியே உடஞ்சி உள்ளே போகிற மாதிரி. மீண்டும் ஒரு வயநாடு சம்பவங்கள் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்போ இல்லை, அடுத்த மாதம் மழை ஹெவியாக வர சொல்ல வயநாடு இல்லைன்னா கோத்தகிரி அந்த மாதிரி ஏரியாவில் கேர்ஃபுல்லாக இருக்கும்.
கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போ ஹெவியாக ரெயினாக இருக்குன்னா அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பாதுகாப்புறதுக்கு நல்லது. சார் அடுத்தது வந்து மக்களுக்கு ரொம்ப ஒரு அச்சம் என்னன்னா போர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது சார். உண்மையாகவே தேர்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கோ இல்லை அந்த பயோ வார் வர்றதுக்கோ இல்லை வேறு விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், பயோ வார் வரும். இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த போர் வந்து 9ஆம் மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு தெரிஞ்சிடும். அப்படி தெரிலன்னா ரொம்ப குழப்பம்தான். ரொம்ப குழப்பங்கள் இருக்குது சார். அதே மாதிரி நீ டெக்னாலஜி வந்து ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். ஏஐயாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அட்வான்ஸு, அதில் சில ஆபத்துகளும் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டால் இனி வரும் சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு? ஐடி அதுக்கு அடுத்த மாதிரியே சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் ப்ராப்ளம் வரும். பட் அதர் செக்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் மருத்துவம், லேசர், டெக்னிக்கல் லைன், அது இல்லாமல் சிப்ஸ் வர்றது, அது ஒரு வர்றதுலாம் பெரிய டெக்னாலஜிஸ் ஆகிடும். ஆனால் ஐடி வந்து கொஞ்சம் விட்டுட்டு ஏஐ, அதில் ஒன்று அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒன்று வருது, அதுவே செஞ்சுக்க அந்த வேலையை. அந்த மாதிரி பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம உஷாராக வழி படித்தாங்கன்னா நல்லா. ஓகே சார். சார் அதே மாதிரி நிறைய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், திருமணம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபாடாக இல்லாமல் இருக்காங்க. ஒரு மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிட்டாங்களா, இல்லை வந்து ஏதாவது அந்த உணவு முறை பழக்கத்தினால அப்படி மாறிட்டாங்களா சார்? உணவு பழக்க வழக்கம் தான் மாற்றிடுச்சு. அதே மாதிரி ஒரு பயமும் இருக்கா சார்? குழந்தை பெற்றுக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதான் லேட் பண்ணிக்கிறாங்க, வழி பண்ணுறாங்க. அதனால் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம்தான். ஏன்னா நிறைய இந்த மீடியாக்களாக இருக்கட்டும், நிறைய அங்கே இருக்க சில பேரண்ட்ஸ் பேசிக்கிறது வந்து கல்யாணம் வேணான்றாங்க, குழந்தை வேணான்றாங்க, இண்டிவிஜுவலாகவே இருக்காங்க, சம்பாதிக்கணும், ஜாலியாக இருக்கணும், இந்த ஒரு மனப்போக்கில் இருக்காங்க. சில மாற்றங்கள் போக வரும். சரிங்க சார். அதே மாதிரி இந்த சைனா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நிறைய இந்த பொம்மைகள்லாம் வந்து உருவாக்குறாங்க சார். நிறைய ரோபோ நேச்சுரலாக ஸ்கின் டோன் இருக்கிற மாதிரி ரோபோக்கள்லாம் வந்து உருவாக்குறாங்க. ஒருவேளை மனிதன் வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் ரோபோ கூட உட்காந்து பேசக்கூடிய காலங்கள்லாம் ஒரு 3 வருஷத்துல வந்துடும். இன்னும் 3 வருஷம். சரிங்க சார். இப்போ ஏன்னா நிறைய பேர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னா நான் ஏஐகிட்ட பேசிகிட்டு இருக்கேன்றாங்க, தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா செவுத்தை பார்த்து பேசுகிறோம், இந்த மாதிரி காலங்கள்லாம் நம்ம பார்த்தது உண்டு. இன்றைக்கி வந்து ஃபோனில் இல்லை தனியாக ஏதாவது ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், கேட்டால் ஏஐகிட்ட பேசுகிறேன், இல்லை ஏதாவது ரோபோக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க சார். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபுட்டு அண்டு என்விரான்மெண்ட்டுங்களா, இல்லை வந்து மனப்போக்கு மாறிச்சா, இல்லை கிரகநிலை சூழல்? கிரகநிலை சூழல் தான். கிரகநிலை சூழல் தான். ஸோ ஆஃப்டர் இந்த சனி பயிற்சி இல்லை ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கால சூழ்நிலையே மாறப்போது, வெயிட் பண்ணு. சரிங்க சார். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு முறை சொல்லியிருந்தாங்க, ஆகஸ்ட்க்கு அப்புறம் ஒரு சின்ன பிரளயம் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் தெரிய சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். நிறைய கேள்விக்கு பதில் கொடுத்தீங்க சார். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் நிறைய கேள்விகளோட சந்திப்போம் சார். வணக்கம். மெட்ரோபி விநாயகர்களும் கொரோனா கொரியர்ஸ்லையும் ஒன்றும் நிறைய சொல்லுவார். வணக்கம்.